நெறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த மகா கந்தசஷ்டி விரதத்தோட டவுட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். விரதத்திலே கடுமையான விரதம் அப்படின்றது இந்த மகா கந்தசஷ்டி விரதம் தாங்க. இது வந்து முழுமையா இருக்கணும்னா 7 நாள் இருக்கணும். நெறைய பேர் 48 நாள், 21 நாள், 6 நாள், 1 நாள் கூட இருப்பாங்க. நான் 48 நாள் தான் இருக்கேன். விரத நாட்கள்ல காலைல எந்திரிச்சு குளிச்சு, முருகன் படத்துக்கு முன்னாடி பூ, நெய்வேத்தியம் வச்சு விளக்கேத்திட்டு, நமக்கு தெரிஞ்ச மாரியான சின்ன சின்ன பாடல்கள்லாம் பாராயணம் பண்ணலாம். ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை எழுதலாம், இல்ல சொல்லலாம். நான் வந்து 108 முறை டெய்லியுமே எழுதிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விரத முறைகள் நம்ம ஹெல்த் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான், நம்மளோட லைஃப் ஸ்டைல் பொறுத்து தாங்க. நான் எப்படி இருக்கேன்னா, காலைல ஒரு வேளை மட்டும் சாப்பிட மாட்டேன். மத்தபடி 2 வேளையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாரி தான் ரொம்ப கடுமையா இருக்க போறவங்க அந்த 7 நாள் இருக்கலாம். பால் பழம் விரதம் இருக்கலாம், இளநீர் விரதம் இருக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு விரதம் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கவங்க இருப்பாங்க. இந்த மாரி நெறைய விரத வகைகள் இருக்கு. நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பொறுத்து தான். எந்த தெய்வமும் பட்னியா இருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. மனசார அவங்கள நெனச்சாலே போதும். முருகா, முருகா முருகனுக்கு பிடிச்சதே அவர கூப்பிடுறது தாங்க. முருகா, முருகான்னு கூப்பிட்டாலே அவர் ஓடி வந்துருவாரு. மனசார இருங்க. கண்டிப்பா உங்க விரத பலன்கள் வந்து கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேறிரும். ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.